இந்த நாளிலே ஆவியானவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னன்னு கேட்டால், உங்களுடைய மனது அலைப்பாயக்கூடாது. அமர்ந்த நீரண்டையில் இருக்கிற ஒரு படகு போல், ஒரு கொந்தளிப்பு இல்லாமல், ஒரு அலை இல்லாமல் உங்கள் மனதை நிம்மதியாக இருக்கும்படி சொல்கிறார். அப்படின்னா இந்த இருதயத்தை அலைபாய விடாமல் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அவர் சிலுவையில் எனக்காக யாவும் செய்து முடித்தார் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கணும். இப்போ உங்களுக்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கிற ஒரு 40% உள்ளவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அமைதி தேவை. ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது, நிசப்தம், ஒரு அமைதியான சூழ்நிலை. எப்படி ஒரு அலையில்லாத ஒரு தண்ணியில் ஒரு படகு அப்படியே நிற்கிதோ, அதே போல் உங்கள் மனது அப்படி அமைதியாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டிங்கன்னா உங்கள் மனது அமைதியாகிடும். நாளைக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்ய, இது வருமா, இது வராதா, இது கிடைக்குமா, கிடைக்காதா, அங்கே பார்க்கணுமே, இங்கே பார்க்கணுமே, இவனை பார்க்கணுமே, அவனை பார்க்கணுமே, என்ன செய்யுது, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, படிக்கணுமே, வைக்கணுமே, பரிசு எழுதிடுவேனா, நல்லாயிருவேனா, அப்படிங்கிற எல்லா குழப்பத்திலேருந்து ஒரு அமைதி தேவை. நீடிய சார்ந்த நீடிய பொறுமை தேவை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு சாங் மட்டும் பாடிடுங்க, உங்கள் மனது அமைதி வந்துடும். அல்லேலூயா. என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? இந்த பாட்டை பாடி முடிச்சிங்கன்னா உங்கள் மனது அமைதியாயிடும், குழப்பமே இருக்காது. ஆமென். இப்போ ஒரு தாய் மடியில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பயம் இருக்குமா? சொல்லுங்கள். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு தாய் மடியில் இருக்கும்போது ஏதாவது எதிர்த்தாப்பில் வருகிற சில அசம்பாவிதங்கள், மிருகங்களை பார்த்து அந்த குழந்தை பயப்படுமா, பயப்படாதா? அப்போ யார் மடியில் உட்காந்துருக்கு? தாய் மடியில் உட்காந்துருக்கு. அதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு நான் எங்கள் அம்மா மடியில் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஒன்றுமே வராது அப்படிங்கிற அந்த தைரியம் அந்த குழந்தைக்கு இருக்குமா, இருக்காது? அல்லேலூயா. இப்போ அதே போல் நீங்கள் அப்பா மடியில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பக்கம் நெருக்கம், ஒரு பக்கம் நிந்தை, ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் தோல்வி, ஒரு பக்கம் பொருளாதார தடை, ஒரு பக்கம் ஏய் அப்படிங்கிற போல இதெல்லாம் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஆனால் அப்பா மடியில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா எதுவுமே உங்கள் பக்கத்தில் என்ன செய்யாது, வராத. காரணம் அவர் சொல்கிறாரு, நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நீர் என்னோடு தான் இருக்கிறேன். ஆமென். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே. எப்படி சொல்லணும்? கர்த்தர்காரம். எவ்வளவு அழகா சொல்றீங்க. நான் கர்த்தர்காரம். சொல்லுங்க. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, நான் கர்த்தர்காரம் பிடித்து கொண்டே. இப்படி சொன்னீங்கன்னா எந்த ஒரு கவலையும் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர்காரம் பிடித்து கொண்டே. நான் கர்த்தர்காரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துவீரே. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகளும், எல்லா போராட்டமும் உங்களை விட்டு ஓடணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? எப்படி சொல்லணும் தெரியுமா? எதை குறித்தும் கவலை இல்லையே, என் நேசர் நடத்துகிறீர். எங்க சொல்லுங்க. எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறீர். யாராவது ஒரு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கவலையில் இருந்தால் நீங்கள் பாடுங்க. இல்லை எனக்கு அந்த கவலை இருக்கட்டும் அப்படின்னா பாட வேணாம். அல்லேலூயா. ஓகே. அல்லேலூயா.
சொல்லுங்க. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. சொல்லுங்க. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே. என் நேசர் நடத்துகிறீர், என் நேசர் நடத்துகிறீர். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன். அப்படி சாஞ்சிருங்க. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல அப்பா மேல சாய்ங்க. தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன். சொல்லுங்க. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன். நன்றியோடு நன்றியோடு துதிக்கின்றேன். நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே. கல்வாரி நாயகரே, என் கல்வாரி நாயகரே. ஆமே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். சொல்லுங்க. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். துணையாளரே, துணையாளரே, துணை அப்பா அப்பா துணையாளரே, என் இணையில்லா மணவாளரே, என் இணையில்லா மணவாளரே. உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா. என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. சொல்லுங்க. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல அப்பா தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன். இப்ப சொல்லுங்க. உம்மை தானே பற்றி கொண்டே. சொல்லு. உம்மை தானே பற்றி கொண்டே உம் தோளில் அமர்ந்து விட்டேன். அப்பா உம் தோளில் அமர்ந்து விட்டேன். ராஜா உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, அப்பா உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே. இந்த உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன். நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன். அதிகாலமே தேடுகிற, அதிகாலமே ஆர்வமுடன் ஆர்வமுடன் நாடுகிறேன், நான் ஆர்வமுடன் நாடுகிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஐயா, உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் நாமம் சொல்வேனையா. உம் நாமம் சொல்வேனையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேனா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு வரிக்கையை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனதில் என்ன இருக்குது, எதை இறக்கி வைக்கணும் அப்படிங்கிற நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. சரிங்களா? ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், ஆண்டவரை மையப்படுத்த தூச்சம் போனோம் அப்படில ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை, ஒரு ஒரு பதிலை பெற்றுக்கிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், போகணும். அப்படின்னா நீங்கள் நிறைய பாரங்களை சம்மந்தம் வச்சுருக்கிறீங்க. அதை நீங்கள் எப்படி அதை இறக்கணும், அப்பாட்ட நீங்கள் என்ன செஞ்சிடணும், இறக்கி வச்சிடணும். அல்லையா சொல்லுங்கள். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உம்மைத்தானே பற்றி கொண்டே. சொல்லுங்கள். உம் தோளில் அமர்ந்து விட்டே, நான் உம் தோளில் அமர்ந்து விட்டே. உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே உலகத்தையே மறந்து விட்டே.
மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு தேவையில்லாத உலகப்பரமான பாரங்களை சுமக்க வேண்டாம். அல்லேலூயா. அப்போனா நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அவர்கிட்ட என்ன செய்யணும்? இறக்கி வைக்கணும். இப்போ ஏசப்பா சிலுவை மரத்தை இங்கே வச்சார், சுமந்துட்டு போனார். அது சுமந்துட்டு கொல்கத்தா மலையில் என்ன செய்ய தூக்கிட்டு போனாரா? அது எதை குறிக்கிறது? கேட்கலையே. பாடுகள். ஓகே. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிலுவை மூலமாக எல்லாம் வாங்கி கொடுத்துட்டார். பட் அதனால் நீங்கள் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டால் போதும், வேறு ஒன்றும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்முடைய பாரங்கள் அத்தனையும் அவர் சிலுவையில் 6 மணி நேரம் சுமந்து தீர்த்து முடிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா பாரங்கள் என்ன? பாரங்கள் எதிர்கால கவலை, பிள்ளைய கவலை, கடன் பிரச்சனை கவலை, எப்படி பிள்ளைகளை வளர்ப்பதுங்கிற கவலை, இப்படி பலவிதமான கவலைகள் நீங்கள் சுமக்கிறீங்க தெரியுமா? அதை யோசித்து சுமக்கிறீங்க தெரியுமா? இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் பாரத்தை என்ன செஞ்சிட்டேன்? சுமந்துட்டேன். அல்லேலூயா. அப்போ அவர் சிலுவையை அந்த கொல்கத்தா மலையில் அந்த சிலுவையில் 6 மணி நேரம் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஏன்னா நடந்து போய் தூக்கி தொங்கியிருக்கிறார். அப்போ அவர் சுமந்துட்டார். எல்லாம் சொல்லுங்கள், இயேசு சிலுவை மரத்தை தூக்கி நடந்தார். என்னுடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமந்துட்டார். அவர் சுமந்தனால நான் சுமக்க மாட்டேன். என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். என் பணப்பிரச்சனை, என் கடன் பிரச்சனை, என் பொருளாதார தடை, அப்படிப்பட்ட பாரங்கள் எல்லாவற்றையுமே அவர் சுமந்துட்டார். நான் சுமக்க வேண்டியது இல்லை. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. நீதிமான் தள்ளாட விடமா, நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாரத்தை வச்சுட்டாரா? பாரத்தை யார் மேலே பாரத்தை வைக்கணும்? எந்த பாரத்தை? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? அந்த பாரத்தை என்ன செய்யணும்? அவர் மேலே என்ன செய்யணும்? நான் ஒன்று விசாரிக்கிறபடியா உன் கவலையை என் மேலே வச்சிரு அப்படின்ட்டார். அதனால் உங்கள் கவலைகளை முதல் இறக்கி வைங்க அவர் மேலே. எல்லாம் சொல்லுங்கள், என் கவலையை அவர் மேலே இறக்கி வைப்பேன். அல்லேலூயா. காண்பவை அனித்திய, மனவை காணாதவை. கர்த்தர் சொன்னா உன் கூட தான் இருக்கிறேங்கிறார். இன்றைக்கி என்ன வெளிப்பாடு கொடுக்குறாருன்னா, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் பாரத்தை முதல் இறக்கி வை. நீ என் மடியில் தான் உட்காந்துருக்கிற, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ என் கூட தான் இருக்கிற. உன்னை சுற்றி இருக்கிற சில போராட்டங்கள் உன் பக்கத்தில் வராது. அது போகும், அங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும், ஆனால் உன் பக்கத்தில் வராது. அல்லேலூயா. அது உன்ட்ட என்ன செய்யாது? பக்கத்தில் வர. ஒரு ரோஜா செடியில் முள் இருக்குது, ரோஜா பாட்டு மலர்ந்துக்கிட்டே இருக்குது, முள்ளை பார்த்து பயப்படாது. அதே போல் நீங்கள் மலருங்க, அதை பார்த்து என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. ஆமே சொல்லுங்கள். அதனால் கர்த்தர் மேலே என்ன செய்யணும்? பாரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வைக்கணும். ரெண்டாவது, ஒரு தாய்மடியில் ஒரு குழந்தை எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர்கரம் நான் கர்த்தர்கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறீர், என் நேசர் நடத்துகிறீர். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை இறுக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களை என்ன செய்யும்?
நடத்தும். அல்லேலூயா. அவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மத்தேயு 28:20 உங்கள் எல்லாத்துக்கும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இப்ப இந்த ஒரு வார்த்தை அது என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்து முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். அப்ப இந்த உலகத்து முடிவு பரிந்தனா, அதாவது பிறந்ததுலேருந்து 75-80 வயசு வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த 75-80 வயசு வரைக்கும் அவர் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்குள்ளே அந்த மனிதன் படுற அந்த பாட வார்த்தைங்கன்னா, எப்பாப்பா நான் சொல்லவா, படிக்கணும், டியூஷனுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு போகணும், கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், குழந்தைய பெக்கணும், வளர்க்கணும், பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், இப்படியே ரொட்டினாக வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இதில் ஒரு சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கல்யாணம் முடித்தா அதுக்கு பண பிரச்சனை, அடுத்து கற்பத்துக்கணி, இப்படி ஒவ்வொன்றா வாழ்க்கை ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. பல துக்கம், பல துயரம், பல நிந்தை, பல அவமானம், பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் போகும். கடை வரும், கடன் நடப்போம், கடை வரும், கடன் நடப்போம். திருப்பி ஏதோ ஒன்று செய்வோம், டக்குனு இங்கே நடக்காது, இந்த வேலை வரும், இந்த வேலை வராது. இப்படி ஏதாவது ஒரு போராட்டத்தை சந்தித்து நடந்துக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகத்து முடிவு பரியந்தம் சகல நாட்களில். அப்படின்னா சகல நாட்கள் என்ன? பகலானாலும் சரி, இரவானாலும் சரி, நீ தூங்கும் போதும் நீ உறங்கும் போதும் நான் உன் கூடத்தான் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள். பகலானாலும் இரவானாலும், துக்கம் வந்தாலும், நெருக்க வந்தாலும், நிந்தை வந்தாலும், தோல்வி வந்தாலும், என்னை பாதுகாக்கும்படி என் கூட அவர் இருக்கிறாரு. அவர் எல்லாம் நினைச்சுவார், பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. கையை தட்டி, இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா, நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா, நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஆமென் ஆமென். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். சொல்லுங்க பாப்பா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். திருப்பி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தான முறியடிப்பேன். எதிரியான சாத்தான முறியடிப்பேன். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஆமென் ஆமென். இயேசு கூட வருவா, ஆமென் ஆமென், எல்லாவித அற்புதம் செய்வா. கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைச்சிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென் ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறாரா இல்லையா? என் கூட இருக்கிறாரு. யார் கூட இருக்கா? என் கூட இயேசு என் கூடவே இரு, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவரை கூட என்ன செய்யணும்? இருக்க வைக்கணும். அல்லேலூயா. ரைட். அவர் கூட இருந்து உங்களை நடத்துகிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்கள்.
உங்களை எப்படி கூட ஏன் இருக்கிறாரு கேட்டால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் உங்கள் கூட இருந்து அழகாக நடத்துகிறார். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 20:1. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பாருங்க, இங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஏன் அவர் கூட இருக்கிறாருங்கிற உணவு நமக்கு இல்லை அப்படின்னு கேட்டால், நமக்கு எதிராக செயல்படுகிற சில போராட்டங்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சோம், பயந்துடுறோம். பார்த்துக்கொள்ளுங்க. நமக்கு எதிராக இருக்கிற சில போராட்டம், சில வேதனைகள், சில கஷ்டங்கள், அது நம்ம கண்ணு முன்னால் பெருசாக தெரியுது. நீ அதை பார்த்து என்ன செய்யாத, நீ பயப்படாத. கர்த்தர் சொல்கிறார், அதை பார்த்து இங்கே இருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிற. திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால், உனக்கு மேல பெரிய ஆளு, உனக்கு மேல வசதியான ஆளு, உனக்கு மேல செல்வந்த ஆளு முன்னால இருக்கலாம். அவர்களுக்கு பயப்படாயாக. அவர்களுக்கு நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இப்ப எகிப்து தேசத்திலிருந்து 40 வருஷம் உன்னை 3 நேரம் சாப்பாடு போட்டு, தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடை கொடுத்து அற்புதமாக உன்னை என்ன செஞ்சேன், நடத்தினேன். அப்போ அப்படி நடத்தின கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தின கர்த்தர், அவாந்தர வெளியில் நடத்தின கர்த்தனர், தண்ணி இல்லாத இடத்துல நடத்தின கர்த்தர். நான் என்ன செய்வேன், உன்னை நடத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்பி வைப்பேன். அதனால் நீ உனக்கு எதிராக செயல்படுகிற சில பெரிய போராட்டம், 2 லட்சம் பிரச்சனை, 3 லட்சம் பிரச்சனை, 5 லட்சம் பிரச்சனை, ஐயோ இது எனக்கு பாரமாக இருக்கே, நான் என்ன செய்வேன், இதுலேருந்து எப்படி விடுதலை பெறுவேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி என்ன செய்யாத, நீ பயப்படாத. நான் என்ன செய்வேன், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே நீ என்ன செய்ய, வாழ்க்கையை ஓட்டு. கர்த்தர் உன் கூட இருந்து என்ன செய்வார், நடத்துவார். பார்த்துக்கொள்ளுங்க. உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கும்படி உன் கூட இருக்கிறேன், உன் தேவைகளை சந்திக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன். அவர் கூட இருந்தார்னா எந்த பிரச்சனையும் பக்கத்தில் வர்ற மாதிரி தெரியும், அவர் என்ன செய்ய மாட்டார், வர விட மாட்டார். ஆமேன். அவர் நமக்கு அரணும் கோட்டையும் கேடகமும் பெலனுமா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அவர் எனக்கு அரணும் கோட்டையும் கேடகமும் பெலனுமா இருக்கிறாரு. எந்த போராட்டமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் இங்கே இருங்க, நான் சொல்கிறது, அவர் என்ன சொல்கிறாரு, பயப்படாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வீட்டில் யாராவது ஒரு மனுஷன் நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், என்ன வரும்? 10 லட்சத்தை பற்றி பயப்படாத, நான் இருக்கேன், 10 லட்சம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னார், நான் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன இருக்கும்? தைரியமாக இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? அப்போ இன்றைக்கி சர்வ வல்லவர் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, நான் வாசிங்க. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் என்ன செய்வேன், உன்னை தாங்குவேன், தப்பு வைப்பேன், கனப்படுத்துவேன். இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தைரியப்படுத்துகிற வார்த்தை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் படுத்துகிற வார்த்தை. நாளை தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து, பிள்ளைகள் படிப்பு காரியத்தை குறித்து, எப்படி குடும்பத்தை நடத்துவேன், எப்படி இந்த வருமானத்தை வச்சு எப்படி குடும்பத்தை ஓட்டுவேன் அப்படிங்கிற ஒரு இம்மியான ஒரு கவலை கூட நீங்கள் படக்கூடாது. அவர் வாக்கு பண்ணிட்டார். அவர் என்ன செஞ்சார், வாக்கு பண்ணிட்டார். என்ன வாக்கு பண்ணிட்டார்னா, திருப்பி அந்த வசனத்தை படிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இங்கே இருங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அவர் என் கூட தான் இருக்காரு, அவர் என் கூட தான் இருக்காரு, அவர் என் கூட தான் இருக்காரு. நல்லா சொல்லுங்கள், அவர் என் கூட தான் இருக்கிறாரு. யார் நீ பட அவருன்னு சொல்கிறீங்க, எவரு சொல்லுங்கள். இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறாரு. பயப்படாத. இப்போ பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லு, அவர் கூட இருக்கார்ல, ஏன் பயப்படாத சொல்லுங்கள் பாப்பா. அவர் கூட இருக்கார்ல, பயப்படாதம்மா, பயப்படாதம்மா, அவர் கூட இருக்கார்ல. உன் கூட இருக்கார் யார் தெரியுமா? செங்கடலை பிளந்தவர் உன் கூட இருக்கிறாரு, கசப்பா மாத்திரவர் உன் கூட இருக்கிறாரு, பணத்தை வர வச்சவர் உன் கூட இருக்கிறாரு. ஏன் பயப்படுற, பயப்படுற?
அதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனா, இயேசு என்னோட இருப்பதனா. காற்று வீசட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம். இப்ப கவனிங்க, ஒரு கடல் இருந்தா காத்து வரும், அலை வரும், வருமா வராதா? கடல் இருந்தால் காற்று வரும், அலை வரும், கொந்தளிப்பு வரும். ஆனால் அவர் சொல்கிறாரு, காற்று வரட்டும் கவலைப்படாத, கொந்தளிக்கட்டும் கவலைப்படாத, கடல் ஒரு பனைமரம் தூரத்துக்கு அளவு மேலே வரட்டும் பயப்படாத. உன் வாழ்க்கை படகு, உன் குடும்ப படகு அந்த அந்த அலைக்குள்ளே மூழ்காமல் அப்படியே மேலேயே மிதந்து மேந்து மிதந்து மிதந்து கொஞ்சம் ஆட்டம் வரும், கொஞ்சம் போராட்டம் வரும். ஆனால் அந்த படகு என்ன செய்யாது, மூழ்காது. அந்த படகுல நீ உட்காந்துருக்கிற, அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற, வாழ்க்கையில் உட்காந்துருக்கிற. அலை கண்டிப்பாக அலை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கைனா ஒரு சின்ன சின்ன போராட்டம் வரத்தான் செய்யும், சின்ன சின்ன நிந்தை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த போராட்டமும் அந்த நிந்தையும் உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை அழிக்காது, உன் குடும்பத்தை அழிக்காது. அது உன் படகு மூழ்காத அளவுக்கு நான் உனக்கு தெரியாமல மறைவாக உனக்கு நான் நங்கூரமாக இருந்து வருகிறேன். நான் உனக்கு ஒரு நங்கூரம். ஏங்க, நங்கூரம் அடியில் கிடக்கும், கடலுக்கு அடியில் கிடக்கும். ஆனால் மேலே படகுல உட்காந்துருக்கவங்களுக்கு நங்கூரம் இருக்கிறது தெரியாது. அப்போ அதே போல் தான் நீங்கள் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொன்றா பேஸ் பண்ணி குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குண்டான பலன், அதுக்குண்டான யுத்தத்தில் தைரியத்தை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு மறைவாக இருந்து உன் வாழ்க்கை படகு மூழ்காத அளவுக்கு, கடன் பிரச்சனையில் மூழ்காத அளவுக்கு, ஒரு பலவீனத்தில் மூழ்காத அளவுக்கு, ஒரு துக்கத்தில் மூழ்காத அளவுக்கு, ஒரு வேதனையில் மூழ்காத அளவுக்கு மறைவாக நங்கூரமாக இருந்து கர்த்தர் உன்னை தாங்கி அந்த கடல் அலை மூழ்காத அளவுக்கு உன்னை தாங்கி நங்கூரமாக உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதான் இயேசு. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, நங்கூரமாக தாங்கிட்டு இருப்பார். நீங்கள் குரட்டை விட்டுக்கிட்டு இருப்பீங்க, நங்கூரமாக. அதுதாங்க இயேசு, அதான் இயேசு. அதான் இஸ்ரவேலின் தேவன், தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. நமக்கு ஒரு நங்கூரம் இயேசு. அந்த நங்கூரம் எங்கே இருக்குன்னு தெரியாது, தண்ணிக்குள்ளே கிடக்கும், கடலுக்கு அடியில் கிடக்கும். அந்த நங்கூரம் தான் படகு அங்கிட்டு இங்கிட்டு மூழ்க விடாமல் அப்படி நிப்பாட்டி வைக்கும். அப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையை ஆடாமல் மூழ்காமல் அப்படியே இருந்த இடத்துலே சமமாக அப்படியே கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நங்கூரம் நமக்கு தெய்வம் இயேசு இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கை படகு இப்படி ஆடும், அப்படி போகும், அப்படி வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியை கொண்டு வர போகிறாரு. அழகாக நீங்கள் பிரயாணப்பட்டு போக போகிறீங்க. கர்த்தர் உங்களை நடத்த போகிறாரு. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, உங்கள் கூட இருக்குது. எப்படி இருக்கிறாரா? நங்கூரமாக என்ன செய்கிறாரா? இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நங்கூரமாக என்ன செய்கிறாரு, கூட இருக்கிறார். ஏங்கிறது அதான் கூட இருக்கிறார். இப்போ ஃபீல் பண்ணுங்களேன், என் கூட அவர் இருக்கிறார், என் கூட அவர் இருக்கிறார், என் கூட அவர் இருக்கிறார். அப்போ கூட அவர் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது. எரேமியா 15:20, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். இங்கே இருங்களேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு போராட்டத்துக்குள்ளே தான் நிற்கிற, நீ ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே அவன் நிற்கிற. ஆனால் இந்த ஜனங்களுக்கு எதிராக எப்போ நீ விழுவ, எப்போ நீ கேவலப்படுத்துவ, எப்போ உன்னை ஊரை விட்டு ஓட வைக்கணும், எப்போ நீ அவமானப்பட்டு போகிறங்கிறது நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்கு தெரியாது. சொந்தத்தில் இருக்கலாம், உறவில் இருக்கலாம், நண்பர், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீ முன்னேறலையா, கீழே விழுகிறியா, இல்லை ஊரை விட்டு ஓட போகிறியா, நீ எந்திரிச்சிருவியா, எந்திரிக்க மாட்டேயா அப்படின்னு அப்படியே உன்னை கண்ணோட்டமாக அவன் மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாக உங்களை எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறாரு, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, இந்த போராட்டமான ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவே. அரணான வெண்கல, அவர் என்ன சொல்ற, உங்களை பார்த்து இந்த போராட்டத்துக்கு முன்பாக, இந்த பொறாம ஆவிகளுக்கு முன்பாக அவங்க கண்ணு முன்னால் உங்களை அரணான ஒரு வெண்கலமாக மாற்ற போடுறேன். கையை தட்டி அப்பாவுக்கு போய் செலுத்தும். அவர் எப்படி வைக்கிறாரு, அரணான, அப்புறம் என்ன போட்டிருக்கு,
அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், சண்டை பட வருவாங்க, போராட்டம் பண்ண வருவாங்க, பொறாமைப்பட வருவாங்க, உன்னை கீழே வைக்க வேணும்னு வருவாங்க. ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பி வைக்கிறதுக்காகவும் நான் அம்மா இந்த வசனம் உங்களோடு பேசுகிறார். உங்களை சுற்றி உங்களை நேசிக்கிறவங்க யாரும் கிடையாது, உங்களை சுற்றி உங்களை பராமரிக்கிறவங்க யாரும் கிடையாது, உங்களை சுற்றி உங்களுக்கு சமாதானம் பண்ணவர்கள் யாரும் கிடையாது, உங்களை சுற்றி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. உங்களை சுற்றி நீ விழுவியா, எந்திரிப்பையா, நடப்பையா, நடக்க மாட்டையா, தோற்று போயிடுவியா, அழுகிறையா அப்படின்னு அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் மத்தியில் தான் நீ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க. அந்த மத்தியில் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க, அந்த மத்தியில் தான் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்க, அந்த மத்தியில் தான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்க. அவன் எல்லாரும் உன் மேலே வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நீ வீடு கட்டிடுவியா, நீ இடம் வாங்கிடுவியா, வீடை கட்டி முடிச்சிருவியா, நீ முன்னால் எந்திரிச்சிருவியா, நீ கடனை அடைச்சிருவியா அப்படின்னு சொல்லி உன்னை கண்ணோட்டம் விட்டு கொண்டு இருக்கிறாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது, உனக்கு பரிந்து பேச ஆள் கிடையாது, உன்னை வாழ வைக்க துணையாளர் யாரும் கிடையாது, உன்னை மேன்மையாக்க யாரும் கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பொறாமப்படவும் வன்கண்படவும் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு முன்பாக உன்னை வெண்கல அலங்கமாக்கி உன்னை தூணா நிப்பாட்டி அவங்க எல்லாரும் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி நான் உன் கூட இருந்து உன்னை பெரியவனா மாற்ற போறேன். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன்னா, இதை சுற்றி இருக்கிறவங்க ஏற்பட்டவர் இருக்கிறாங்கன்னா, அவங்க எப்படா ஓடுவான், எப்படா விழுவான்னு சொல்லி கங்கணம் கட்டி இருக்கும், சொல்ல வாயை திறந்தே பேச்சிருக்காங்க, காது போட கேட்டிருக்கேன். ஆனால் அவர் கூட இருந்தனால தான் இன்றைக்கி நிற்கிறேன். அல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வருங்க, எவ்வளோ நிந்தைகள் வரட்டுங்க, எவ்வளோ அவமானம் வரட்டுங்க. ஆனால் அவர்களுக்கு முன்பாக தோத்து போன இடத்துல, வெக்கப்பட்ட இடத்துல, உறவிட்டு ஓடியோடுங்கிற சொல்லுகிற இடத்துல என் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்தி நிப்பாட்ட போறாரு. தலை நிமிர போறீங்க. இது உண்மை, இது சத்தியம், இது உறுதி. பயப்படாத. இந்த வசனம் என்ன சொல்லுது? திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுட்டு புரியுங்க, உட்காருங்க, கவனிங்க. இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர் இங்கே இருங்க, எல்லாம் சொல்லுங்க. நானும் அரணான வெண்கல அலங்கமாகுவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஒரு யுத்தம் இருக்கு, ஒரு யுத்தம் இருக்கு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு பிரிவினை இருக்கு, ஒரு மார்க்கு பதம் இருக்குது, சில பொறாமை இருக்குது. ஆனால் வரும், உன் பக்கத்தில் வரும், உன் வீட்டுக்கிட்ட வரும், உன் பக்கத்தில் வரும். பக்கத்தில் உள்ளவங்க பொறாமப்படுவாங்க, சண்டைக்கு வருவாங்க, வீணா சண்டைக்கு வருவாங்க. ஒன்றுமே இல்லை, நீ வீடு வாசல் கூட்டிக்கிட்டு இருப்ப, பக்கத்து வீட்டுக்கார வீடு வாசல் கூட்டுவாங்க, அவங்க கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க குப்பையை பூரா உங்கள் வீட்டு வாசப்படி தள்ளி விடுவாங்க. எப்படி வருது யுத்தம்? யுத்தம் எப்படி வருது? உங்கள் வீடு வாசப்படி நல்லா இருக்கும், பக்கத்து வீடு வாசப்படி குப்பையாக இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணும்? அப்படியே கூட்டி 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 அப்படியே உன் வாசப்படி போவோம், அங்கிட்டு திருப்பாங்க, அங்கிட்டு தள்ளாமல் உன் வாசப்படி வரைக்கும் தள்ளுவாங்க. அப்படியே நீ பார்ப்ப, குப்பை இங்கேயும் தள்ளுறீங்க, அங்கிட்டு தள்ள வேண்டியதானே? அங்கிட்டு தான் தள்ளுவேன், என்ன செய்ய முடியும்? யுத்தம் வந்துருச்சா? யுத்தம் வந்துருச்சா? எப்படி யுத்தம் வருது? வாசப்படி யுத்தம். இந்த யுத்தம் வேறு என்ன? வாசப்படி யுத்தம், அல்லது விளக்கமாறு யுத்தம், அல்லது குப்பை யுத்தம். கையா தட்டப்பாவுக்கு சும்மா வாழ்க்கைனா நிம்மதி சந்தோஷம் சமாதானம் நினைச்சிடாத. யுத்தம் வறுமையா வரும். எப்படி? விளக்க மாத்து மூலமாக வரும், வீட்டு வாசப்படி குப்பை மூலமாக என்ன செய்ய வரும். சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க வம்புக்கு வருவாங்க. அந்த அந்த அம்மாக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க யாரும் போயிட்டு அப்படியே கூட்டுவாங்க அப்படியே வீட்டு வாசப்படி தள்ளுவாங்க. நீ பாப்பா அங்கேருந்து உனக்கு எங்க இங்கே பாருங்க குப்பை எங்கே தள்ளுறான் பாப்பா, என்னம்மா செய்யுது ஒன்றுமே புரியலையா? சரி நீ தான் கூட்டு. நான் எதுக்க கொட்டணும்? அவள் பெரியாளா நான் பெரியாளா? உடனே திருப்பி இந்த அம்மா விளக்கம் எடுக்கும். உடனே இந்த அம்மா கூட்டி இங்கே தள்ளுறா அப்படின்னு தள்ளு. ஒன்று ஏய் இங்கே தள்ளுறா நீ விளக்கம் தள்ளு. இப்படியே ஒரு யுத்தம் நடக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. வாசப்படி யுத்தம். இந்த யுத்தத்துக்கு பேர் என்ன? வாசப்படி யுத்தம் அல்லது விளக்கமாறு யுத்தம். இந்த நல்லா சிரிச்சு தாயி, நல்லா சிரிச்சு.
அனுபவம் இருக்கும் போல இருக்கு. என்ன அனுபவம் இருக்கோ? அப்படியா? ரைட் பாரு, நடந்திருக்கு பாருங்க யுத்தம். அப்போ சும்மா கடந்த சங்க ஊதி கருத்தான ஆண்டிங்கிற மாதிரி கம்முன்னு அவங்க கூட வேலை உண்டு இருப்பாங்க. விளக்க மாற்று மூலமாக பிசாச்சு வருவான், குப்பை மூலமாக பிசாச்சு வருவான். உடனே இந்த சண்டை என்னங்க தெரியுமா? இது பொம்பளைக்கு நடக்கும் யுத்தம், பொம்பளை நடக்கும். உசுங்கிட்டு போய்வான், அப்போ தான் வேலை விட்டு வருவான். அவன் உட்கார கூட மாட்டான். ஏங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட அவுத்து விடுவா பாருங்க. ஐயோ சோத்திராண்டவரே சோத்திரம் அப்படின்னு அவன் சும்மா விடக்கூடாதுங்க, அப்படி ஏற்றி விடுவாங்க. என்ன செய்யணுங்கிற உடனே இந்த அம்மா இங்கே சொல்ல, அந்த அம்மா அங்கே சொல்ல வருவேன். ஹலோ இங்கே வாங்க. என்ன பிரதர், என்ன பிரதரா? உன் வீட்டுக்காரன் சொல்லி வச்சிரு, தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என் வீட்டுக்காரன் விளக்கம் தருது, இந்த மாதிரி என் விளக்கம் எடுக்குது. விளக்கமத்தை கூட்டுறதுக்கு எடுத்தாங்க. என் வீட்டுக்காரமாக கூட்டும்போது உங்கள் வீட்டுக்காரமாக கூட்டணுமா? யுத்தம். ஒன்று அந்த சண்டை அப்படி லைட்டாக மேலே ஏறும். இந்த சண்டை லைட்டாக மாரி என்னன்னு தெரியுமா? கேட்டு டமார்னு தள்ளுவாங்க. ஒன்று இந்த அக்கா என்ன பண்ணு, ஒன்று அப்படியே 3ஆவது வீட்டுக்கு பக்கம் போவாங்க. போயிட்டு என்ன விஷயம் தெரியுமா, அவள் விளக்க மாற்ற எடுத்துட்டா, என் புருஷனை பார்த்து. அப்புறம் என்னாச்சு? அப்படியே இந்த யுத்தம் அப்படியே நகண்டு ஒரு 10 வீட்டுக்கு போகும். யுத்தம் என்ன செய்யுது? நகண்டு போகுது. அப்போ இந்த யுத்தத்திலேருந்து தப்பி வைக்கிறதுக்கு, வழக்காடுறதுக்கு, பரிந்து பேசுகிறதுக்கு கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் அந்த யுத்தத்துக்கு வழக்காடுறதுக்கு அப்பாவை கூப்பிடுங்க. அப்பாவை கூப்பிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறிடுங்க. நாளை கழிச்சா வீட்டுக்காரங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஊரை விட்டே போயிடுவான். இதுதான் யுத்தத்தில். அப்போ அவர் கூட இருக்கிறாரு, அவர் உன் கூட இருக்கிறார். நீ பயப்படாத. யுத்தம் இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. யுத்தம் வரத்தான் செய்யும். நீ என்ன செய்யணும்? கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். எப்படி பேசணும்? அதுதான் வாயை கவனமாக என்னச்சு காத்துக்கோ அப்படிங்கிறார். அப்போ எல்லாவற்றிலுமே நீங்கள் என்ன செய்யணும்? கவனமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ எரேமியா 15:20 என்ன சொல்லுதுன்னா, எரேமியா 15 திருப்பி வாசிங்க பார்ப்போம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் சொல்கிறாரு, நீ வாழ்கிற மக்களுக்கு எதிரே, ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். எல்லாம் சொல்லுங்க, நான் அரணான வெண்கலமாக்குவேன், அரணான வெண்கலமாக்குவேன். அவர்கள் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவாங்க, அவர்கள் எனக்கு விரோதமாக சண்டைப்பட வருவார்கள். ஆனால் அவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை ரட்சிப்பதற்காக, என்னை தப்புவதற்காக அவர் என் கூட இருக்கிறார். கையை தட்டப்போ. எதுக்கு கூட இருக்கிறார் தெரியுமா? எது கூட இருக்கிறார் தெரியுமா? இந்த மாதிரி விளக்கமாறு, குப்பை, வாசப்படி, இவரோட பஞ்சாயத்து வரும்போது அப்போ கூட என்ன செய்வார்? உன் கூட தான் நிற்பார். எவ்வளோ பெரிய தேவன்! நீ விளக்கமத்தை எடுக்கும்போது அவர் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. மக்கா, அவர் விளக்கமாறு எடுத்த நீ எடுக்காத, போ மக்கா போ. சரி ஆண்டவரே, கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தண்ணி தெளிக்கும் போது டக்குன்னு இந்த நம்ம இரும்பு கேட்டு தண்ணி தெளிப்பாங்க. உங்களுக்கு உள்ள சுருன்னு இருக்கும். இதெல்லாம் யுத்தம் நடக்கும். ஒன்றும் நீ உட்காந்த இடத்துல ஆஃப் பண்ணிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஆஃப் பண்ணுவ? உன் கூட அவர் இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? இந்த வாக்குவாதம் பண்ணுற நேரத்தில், இந்த வழக்காடு பண்ணுற நேரத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 2 நாளாகமாக 20 அதிகாரத்தை படித்து நீங்கள் யோசபாத்துக்கு வழக்காடு யுத்தம் பண்ணீங்களே, எனக்காக வழக்காடு யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை தாங்க. இதுக்கு தான் கர்த்தர் கூட இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்பட. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமா 1:1. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அல்லேலூயா. இங்க இருங்க, என்னை பாருங்க. தேவன் சாலமோனோடு இருந்து சாலமோனை பெரிய ஆளா மாத்தினாரு. அதே கர்த்தர் என் கூட இருந்து என்னையும் நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து என்ன பெரியவனாக மாற்றும். எல்லாம் சொல்லுங்க, சாலமோனு கூட இருந்து அறிக்கை பண்ணுங்கம்மா. சாலமோனு கூட இருந்து சாலமோனை பெரிய ஆளாக மாற்றினீங்களே, அதே போல் என் கூட இருந்து என்ன
ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இப்படி தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுங்கள். சாலமோனு கூட இருந்து சாலமோனை பெரிய ஆளாக மாற்றினீங்களே, அதே போல் என்னையும் நீங்கள் என்ன செய்யுங்க, பெரிய ஆளாக மாற்றுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லங்க நீங்கள் உங்கள் குரலே கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க அப்போ, சாலமோனு கூட இருந்து பெரியவனாக மாற்றினீங்களே, ஏன் கூட இருந்து என்னையும் பெரியவனாக மாற்றுங்க. எங்கள் சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களை விட போகிறதில்ல, உங்களை பெரிய ஆள் ஆக்காமல் விட போகிறதில்ல. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறீங்க, எலும்ப போகிறீங்க, பிராசிக்க போகிறீங்க, அநேக மக்களுக்கு வேலை கொடுக்க போகிறீங்க. நீங்கள் தான் பெரிய ஆள். நான் உங்களெல்லாம் பெரிய ஆளாக பார்க்குறேன். அந்து போனாலும் நொந்து போனாலும் வெந்து போன ஆளாக நான் உங்களை பார்க்கவே இல்லை. உங்களெல்லாம் பெரிய சீமானை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களெல்லாம் பெரிய ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ சொல்லுங்கள், நான் சாலமோனு கூட இருந்து பெரியவனை ஆக்கின கர்த்தாவே, என்னையும் பெரியவன் ஆக்குங்க. அப்பா, சாலமோனின் தேவன் என்னை பெரியவன் ஆக்குங்க. அல்லேலூயா. அவர் கூட இருந்தால் நீங்கள் பெரிய ஆளாக மாறிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் என் கூட இருப்பதனால சாலமோனின் ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. உபாகமம் 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். இப்போ வயசு 40 யாருக்கு? 40க்கு மேலே தாண்டவங்க கை தூக்கு. 40க்கு மேலே 40 தாண்டினவங்க கை தட்டு. 40க்கு மேலே கை. இப்போ 40, 45, 50 உட்காந்துருக்குறீங்க. அப்போ இந்த 45 வருஷமும் உங்களை நடத்தினாரா, நடத்தலையா? 40 வருஷத்தில் படித்து முடிச்சிங்க, கல்யாணம் முடிச்சிங்க, பிள்ளை குடியை பற்றிங்க, சாப்பிட்றீங்க, எல்லாம் செய்றீங்க. இது எல்லாம் உங்கள் பின்னால் இருந்து அவர் என்ன செய்கிறாரு, நடத்திக்கிட்டு வர்றாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 40 வயசு கை தூக்கு. 40 வயசு 40 நல்ல தூக்கு 40. அப்போ இந்த 40 வயசு வரைக்கும் உன் கூட இருந்து நடத்தினல, இதே போல் இதே காட்டிலும் மேன்மையாக, இதே காட்டிலும் உயர்வாக இன்னமும் உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணுறாரு. அவர் நடத்துவார். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? அவர் என்ன செய்வார், நடத்துவார். சொல்லுங்கள். இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். அவர் என்னை தாங்குவார், அவர் ஏந்துவார். அப்போ உங்கள் கூட இருந்து என்ன செய்வார், கூட இருந்து நடத்துவார், நடத்த மாட்டார். அப்போ அவர் கூட இருந்தாருன்னா சும்மா இருப்பார், உங்கள் கூட சும்மா இருப்பார். ஒருவேளை நீங்கள் கல்யாணம் முடித்தாலும் வீட்டுக்காரர் சும்மா இருக்கும். ஆனால் என் தகப்பன் உங்கள் கூட வந்துட்டார்னா உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். உங்களை மலை மேலே இருக்கிற பட்டணம் போல உயர்த்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். இங்கே இருங்க. போராட்டம் வந்தாலும், நெருக்க வந்தாலும், வாசிங்க பார்ப்போம். மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். இப்போ ஒரு கொந்தளிப்பு உங்க வீட்டில் வந்துருச்சு, ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு. அப்ப அந்த நேரத்தில் ஏசப்பா இருந்து என்ன செய்வார், ஏசப்பா இருந்து காற்றை பார்த்து என்ன செஞ்சாரு, இறையாதே. டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துடுவார். இறையாதே, சண்டை போடாது, முறுமுறுக்காது, சமாதானம் இரு, சண்டையே அமைதியாரு அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் என்ன செஞ்சிருவார், அமைதி. அதான் அவர் கூட இருந்து செய்ய போகிற ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை பாதுகாக்கிறாரு, உங்களை நடத்துகிறாரு. ஆபத்து காலத்தில் எல்லாம் கூட இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கூட இருந்து நடத்துகிறாருங்கன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து நடத்துகிறான்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. என் பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. நான் நடந்தாலும் என் கூட இருக்கிறாரு, நான் படுத்தாலும் என் கூட இருக்கிறாரு, நான் சாப்பிட்டாலும் என் கூட இருக்கிறாரு, எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை முறியடிக்க என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். கூட இருக்கிறாரா? ஆமென் சொல்லுங்கள். இப்போ அப்படியே அவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னா எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, அவர் பயங்கரமான ஒரு பராக்கிரமத்தில் உங்கள் கூட இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனம், அவர் உங்கள்கிட்ட நிரந்தரமாக கூட இருக்கணும், எப்போ பார்த்தாலும் கூட இருக்கணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், அவர் உங்களை விட்டு விலகக்கூடாது. தாவீது ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவி என்னை விட்டு விலக்காமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, சங்கீதம் 50. அப்போ அவர் கேட்குறாரு பார்த்துங்க. அப்போ ஒருவேளை அவர் விலகிடுவார் போல் தெரியுது.
அதனால தான் போயிடாதீங்க நீங்கள் இருந்தால் எனக்கெல்லாம் நடக்குன்னு சொல்லி தாவீது ஜெபத்தில் என்ன செய்கிறாரு சொல்கிறார். சங்கீதம் 50 சொல்கிறாரம்மா, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் போகக்கூடாது, உங்கள் சமூகம் என்னை விட்டு போகக்கூடாது, உம்முடைய பரிசுத்த ஆவி என்ன தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்போ பார்த்தாலும் உங்கள் கூட இருக்கணும்னா ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிருவோம். சகரியா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணும்? அவர் என்ன சொல்றாரு? நம்ம என்ன சொல்லணும்? இப்போ சொல்லுங்க, கர்த்தர் எப்படி எந்திரிச்சுன்னு சொல்லுங்க. கர்த்தர் என் தேவன். எல்லாம் எந்திரிக்க, கர்த்தர் என் தேவன். இப்போ அவர் உங்ககிட்ட வர்றதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? அவரை எப்படி கூப்பிடணுமா? வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடப்படுறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த புடமிடுகிற நேரத்தில் அவர்கள் நாமத்தை என்ன செய்யணுமா? யாரை தொழுது கொள்ளணும்? அவர் நாமத்தை என்ன செய்யணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுங்கிற நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளும் போது அவர் இறங்கிடுவார். அதுக்கப்புறம் உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும்போது அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நல்லா, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. அப்போ அந்த நாமத்தை என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அவர் நாமத்தை சொல்லி துதிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய மகிமையை நீங்கள் உணர்வீங்க, பிரசன்னத்தை உணர்வீங்க. அப்படி உணரும்போது டக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும்? விண்ணப்பத்தை வைக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்கனால ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா, நீங்கள் தனி ஆள் இல்லை. நீங்கள் உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு பைத்தியகார மாதிரி ஏசப்பாட்ட பேசிகிட்டே போகலாம். ஏசப்பா, என்ன ஏசப்பா, நாளைக்கு வந்து இத்தனாம் தேதி இங்கே இந்த மாதிரி இப்படி கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன், என்ன சரின்னு தெரியல. நீங்கள் பெரிய ஐஸ்வர்ய சம்பனர், நாளைக்கு விடிஞ்சால் நான் இந்த மாதிரி போக வேண்டியது இருக்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா, என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியாது, நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேலே வச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ஏசப்பா நீங்கள் பார்த்துங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உங்கள் அப்பா, நீ என் அப்பா, நான் உங்கள் அப்பா, நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ நான் எதுக்கு கவலை பண்ணேன் ஏசப்பா? மழை போல் பிரச்சனை வந்தாலும் பனி போல் உருக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு கலங்கி தவிக்கான்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேலே வச்சுன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் உனக்கு தொன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நீ என்னால் மறக்கப்படுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படுறேன்னு? அப்பா எனக்கு தெரியாது, நாளைக்கு இந்த பிரச்சனை வந்து நீங்கள் தான் முடிக்கணும், நாளைக்கு அவன் வருவான் காலையில், எனக்கு தெரியாதப்பா, நீங்கள் எனக்கு அப்பா, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், திரியாவன் தான் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே ஏசப்பா, நான் என்ன செய்யட்டும்? எனக்கு தெரியாது. யெகோவா ஈரே, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்வீங்க, விடிஞ்சா அடைஞ்சா எனக்கு தெரியாது, நாளைக்கு இந்த பிரச்சனை முடிச்சாகணும் ஏசப்பா, நீங்கள் தான் எல்லாம் பொறுப்படுத்திக்கொள்ளணும், நான் வரட்டா ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா, நான் போகிறேன் ஏசப்பா அப்படின்னு ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு நடங்க. போகும்போது அப்படி சொல்லுங்க, பேசுங்க, சாதாரணமாக பேசுங்க. அப்பாட்ட உங்க கூட இருக்கிறார், நீங்கள் அப்படியே அப்படியே கூப்பிடுங்க. நினச்சினா அப்படியே ஒரு நாமத்தை, அவர் நாமத்தை பாட்டு பாடி துதிங்க, சோதரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இறக்கி வைங்க. இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து வீட்டில் எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறு சொல்லுவீங்களே, என்ன அவ்வளோ ஒப்பிக்கிறீங்களே? நான் என்ன சொல்கிறேன்? எல்லாத்தையும் அக்கு வர ஆணி வர அப்பாட்ட ஒப்பிங்க, அப்பாட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு அப்பா இருக்கார், நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன சரின்னு தெரில, எங்கிட்டு போகிறோன்னு தெரில, நீங்கள் என்ன செய்யணும்? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே,
என் கூடவே இரு ஓ இயேசுவே நீரில். இப்படி என்ன செய்யுங்க, இப்படி நடந்துக்கிட்டே என்ன செய்ய, ரோட்டில் நடந்துக்கிட்டே இப்படி பாட்டு அப்படி அப்படி நடந்து பாட்டு பாடிட்டு அப்புறம் என்ன செய்யணும், அப்படி பாட்டு பாடிட்டு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்துடுறேன் பயப்படாதீங்க வந்துகிட்டே இருக்கே அப்படின்னா திரும்பி பார்த்தா யாருமே பக்கத்தில் இல்லை. ஏன்னா வந்துடுறேன் சொல்லி யாருன்னு பார்த்தா இங்கே என்னமோ டுமுக்குன்னு மாட்டியிருக்கான். இதை மாட்டி வச்சுட்டு பேசிகிட்டே போயிட்டே இருக்கான் பாட்டுக்கிட்ட. அப்புறம் ஏன்னா எனக்கு தெரியாது, நான் லேட்டாக தான் வருவேன், நீ பார்த்துக்க சரியா பார்த்துக்க அப்படின்னு பேசிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு போகிறான். கையில் ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது. கத்துறான் என்னடா போய் பக்கத்தை அப்படி பார்த்தோம்னா சரி சும்மா ஒன்று மாட்டி வச்சுட்டு பேசிகிட்டே போகிறான் ஃபோனில். நீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காதில் மாட்டிக்கிட்டு நீ என்ன செய்ய, அவன் ஒரு ஊர் உலகத்தில் பேசிட்டு போகிறான். நீ என்ன செய்ய, அப்பா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நாளைக்கு வந்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், என்னன்னு தெரியல, எனக்கு நீங்கள் ஐஸ்வர்ய சம்பனாக இருக்கீங்க, நான் எதுக்கு கவலைப்படணும், கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு கலங்கி தவிச்சு சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுக்காக இந்த பாட்டை பாடுகிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே கலங்கி தவிக்க மாட்டே இயேசுவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடிவிட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி அப்படியே எனக்கு தெரியாது ஏசப்பா நாளைக்கு என்ன ஏற்கனவே நிறைய இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்குது, என்னால் வாங்க முடியாது, நாளைக்கு காற்று வராது மழை வராது பள்ளங்கள் நிரப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அன்றைக்கி வந்து நீங்களும் பேதுரு இருக்கும்போது வரிகட்ட பணம் போர்ச்சி கேட்கும்போது நீங்கள் உடனே பேதுரை போட்டு மீனை தூண்டியில் போட்டு மீனை பிடிச்சி பாரு காசு இருக்குன்னு சொன்னீங்க. அது மாதிரி பணம் கரெக்டாக இருந்துச்சு அப்படிலாம் பண்ணீங்களே ஏசப்பா, அது எனக்கு தெரியாது ஏசப்பா. அந்த பேதுரு மீன் பிடிச்சது போல் எனக்கு ஏதாவது ஒரு மீனை கொண்டு கொடுக்க எவனாச்சும் ஒரு மீன் வருவான் கொண்டு வருவான், எனக்கு தெரியாது. நீங்கள் காற்று வராது மழையும் வரான்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு நாளைக்கு 10 மணிக்கு நாளைக்கு வந்து ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும், நான் என் பிள்ளையை போய் சொல்லிட்டேன் 10 மணிக்கு கூட எனக்கு தெரியாது ஏசப்பா. அப்புறம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும் ஐயர் நீங்கள். சரி ஏசப்பா நான் போகிறேன் வேலைக்கு போகிறேன் வரட்டா ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா அல்லேலூயா என் கூட இருக்கீங்க நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு மெண்டல் மாதிரி புலம்பு அப்பாட்ட பேசு. அல்லேலூயா. தேவையில்லாமல் உங்கள் பாரத்தை மனுஷன்ட்ட கொட்டி 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 அவன் என்ன செய்ய போகிறான், என்ன செஞ்சிருவாங்க அக்கா பக்கத்து வீட்டுக்கார அக்கா என்ன செய்ய முடியும் அவங்களால. ஆனால் நீங்கள் அப்பாட்ட சொன்னீங்கன்னா இரும்பு தாழ்வை முறிப்பார், வெண்கல கதை உடைப்பார், பொக்கிஷங்களை உங்களுக்காக திறந்து விடுவார். உங்கள் தேவைகள் ஏராளம். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் அறிந்து கர்த்தர் பேசுகிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன் பயப்படாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்தெந்த நேரத்தில் எப்படி பேசணுமோ அப்படி அப்பாட்ட ஏசப்பாட்ட பேசுங்க. அவங்க கூட இருக்கிறவரை பேசிக்கிட்டே இருங்க. அப்பாட்ட புலம்புங்க விடாதீங்க. உங்களை ஒருபோது அவர் கைவிடாத கர்த்தர். ஆமென். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் சொல்லணும் கடன் வாங்குற மாதிரி இருக்குது, தலைகளாக இருக்குது, வாக்குத்தத்தம் அப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, தெரியாதனமாக மாட்டிக்கிட்டேன். இதிலிருந்து தப்புவிக்க நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். எனக்கு தெரியாது. எனக்கு நீங்கள் அப்பா சர்வ வல்லவர், நீங்கள் சாரோனி ரோஜா, நீங்கள் இரக்கத்தின் சொருவி, காற்று வராது மழையும் வராது பள்ளங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் எனக்காக வழக்காடுகிற கர்த்தர், யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். இந்த நாளிலே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். என் தேவைகளை சந்திக்க கிருபை என்னோடு இருப்பதாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.